மதிக்காத மனிதர்களுக்கு முன்னால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முதலில் நம்முடைய மனதின் தன்மையை நாம் ஆழமாக ஆராய வேண்டும் என்று கௌதம புத்தர் போதிக்கிறார். உலகம் நம்மை போற்றுவதோ அல்லது தூற்றுவதோ நம்முடைய கைகளில் இல்லை என்பதை உணர்வதே ஞானத்தின் முதல் படியாகும் என்று அவர் தெளிவுபடுத்துகிறார். ஒரு மனிதன் தன்னைத்தானே முழுமையாக உணர்ந்து கொள்ளும்போது அவனுக்கு வெளியிலிருந்து வரும் எந்தவொரு அவமதிப்பும் அவனுடைய அக அமைதியை குலைக்க முடியாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உங்களை மதிக்காதவர்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கும்போது நீங்கள் கோபப்படுவதோ அல்லது அவர்களை பழிவாங்க நினைப்பதோ உங்களை இன்னும் துன்பத்திலேயே ஆழ்த்தும் என்பதை புத்தரின் போதனைகள் நமக்கு உணர்த்துகின்றன. நம்மை மதிக்காதவர்களின் சொற்கள் வெறும் காற்றில் கரையும் ஒலிகள் என்பதை உணர்ந்து நம்முடைய பாதையில் நாம் நிலையாக முன்னோக்கிச் செல்வதே உண்மையான வெற்றியாகும். ஒருமுறை புத்தர் தனது சீடர்களுடன் ஒரு கிராமத்தின் வழியாகச் சென்று கொண்டிருந்தபோது அங்கிருந்த சிலர் அவரை மிகவும் கொச்சையான வார்த்தைகளால் திட்டி அவமதித்தார்கள். அதைக் கேட்டு அவருடைய சீடர்கள் மிகுந்த கோபமடைந்தனர். ஆனால் புத்தரோ எவ்வித சலனமும் இன்றி புன்னகையுடன் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். அந்த மனிதர்கள் பேசி முடித்ததும் புத்தர் அவர்களிடம், நீங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒரு பொருளை பரிசாகக் கொடுத்து அவர்கள் அதை வாங்க மறுத்தால் அந்த பரிசு யாருக்குச் சொந்தம் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த பொருள் எங்களைத்தான் சேரும் என்று கூறினார்கள். அதேபோலவே நீங்கள் எனக்கு அளித்த அவமதிப்புகளையும் வசவுகளையும் நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். எனவே அவை உங்களிடமே தங்கிவிட்டன என்றார் புத்தர். இந்த உன்னதமான கதையின் மூலம் நம்மை மதிக்காதவர்களின் சொற்களை நாம் மனதிற்குள் அனுமதிக்காதவரை அவை நம்மை ஒன்றும் செய்யாது என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் வாழ வேண்டிய முதல் ரகசியம் என்னவென்றால், உங்கள் அக அமைதியை எப்போதும் அவர்களிடம் இழந்துவிடக்கூடாது என்பதாகும். ஒரு குளத்தில் எறியப்படும் கல் எப்படி அலைகளை உருவாக்குமோ அதேபோல நம்மை அவமதிப்பவர்களின் சொற்கள் நம் மனதில் கோப அலைகளை உருவாக்க நாம் அனுமதிக்கக்கூடாது. கோபம் என்பது நாம் இன்னொருவர் மீது எறிவதற்காக கையில் எடுக்கும் எரியும் கரிக்கட்டை போன்றது. அது முதலில் நம் கையைத்தான் சுட்டெரிக்கும் என்று புத்தர் கூறுகிறார். உங்களை மதிக்காதவர்கள் உங்களை கோபப்படுத்த முயற்சிக்கும்போது நீங்கள் அமைதியாக இருப்பதே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாகும். அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது உங்கள் மனதின் வலிமையையும் முதிர்ச்சியையும் காட்டும் ஒரு உன்னதமான ஆயுதமாகும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். அடுத்ததாக, நம்மை மதிக்காதவர்களின் எண்ணங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதை முற்றிலும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சாணக்கியரும் புத்தரும் ஒருசேர வலியுறுத்துகிறார்கள். ஒரு மனிதன் தன்னைப் பற்றி என்ன நினைக்கிறான் என்பதே முக்கியமே தவிர மற்றவர்கள் அவனைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது. உங்களை அவமதிப்பவர்கள் உங்களை விட உயர்ந்தவர்கள் அல்ல என்பதை முதலில் உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அவர்கள் தங்கள் சொந்த அறியாமையினால் மட்டுமே உங்களை அவ்வாறு நடத்துகிறார்கள். அறியாமையில் மூழ்கியிருக்கும் மனிதர்களின் சொற்களுக்காக நாம் நம்முடைய கண்ணீரையோ அல்லது நேரத்தையோ வீணாக்குவது மிகப்பெரிய முட்டாள்தனமாகும். உங்கள் மீது வீசப்படும் கற்களைக் கொண்டு நீங்கள் ஒரு கோட்டையைக் கட்ட பழகிக் கொள்ள வேண்டுமே தவிர அந்த கற்களைக் கண்டு ஓடி ஒளியக்கூடாது. சாணக்கியரின் இரகசியங்களின்படி உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் சாதித்துக் காட்டுவதே நீங்கள் அவர்களுக்கு அளிக்கும் மிகச்சிறந்த தண்டனையாகும். உங்கள் வாழ்வியல் வெற்றியை பார்ப்பதை விட உங்களை அவமதித்தவர்களுக்கு வேறு எந்த பெரிய தண்டனையும் இருக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த வெற்றி அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கக்கூடாது, மாறாக உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் உன்னதமான நோக்கத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் அடையும் ஒவ்வொரு வளர்ச்சியும் உங்களை மதிக்காதவர்களின் கண்களில் உங்களின் மதிப்பை தானாகவே உயர்த்திக் காட்டும். எனவே உங்கள் ஆற்றலையும் திறமையையும் மற்றவர்களுடன் வாதிடுவதில் வீணாக்காமல் உங்களை வளர்த்துக் கொள்வதில் முழுமையாக முதலீடு செய்யுங்கள். புத்தரின் போதனைகளின்படி பழிவாங்கும் எண்ணம் என்பது நம் ஆன்மாவை அரிக்கும் ஒரு நச்சு என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களை ஒருவன் அவமதித்துவிட்டான் என்பதற்காக நீங்களும் அவனை அவமதிக்க நினைத்தால் அவனுக்கும் உங்களுக்கும் எந்தவொரு வேறுபாடும் இல்லாமல் போய்விடும்.
சேற்றில் விழுந்த ஒருவனை பார்த்து நாமும் சேற்றில் குதிப்பது அறிவற்ற செயலாகும் என்பதை நாம் எப்போதும் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் தூய்மையான பண்புகளுடனும் நேர்மையுடனும் வாழும்போது உங்கள் நடத்தை அவர்களின் அறியாமையை அவர்களுக்கு உணர்த்தும். தீமையை தீமையால் வெல்ல முடியாது, அதை நன்மையாலும் அன்பாலும் மட்டுமே வெல்ல முடியும் என்ற உன்னதமான விதியை உங்கள் வாழ்வில் கடைப்பிடியுங்கள். உங்களை மதிக்காதவர்களின் விமர்சனங்களை நீங்கள் ஒருபோதும் உங்கள் சுயமதிப்பீடாக மாற்றிக் கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள். ஒரு வைரத்தின் மதிப்பு அதை தெரியாத ஒருவன் அதை வெறும் கூழாங்கல் என்று கூறுவதால் குறைந்து விடுவதில்லை என்பதை நாம் அறிவோம். அதேபோல உங்களின் உன்னதமான மதிப்பை உணராத மனிதர்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் அது அவர்களின் குறைபாடே தவிர உங்களின் குறைபாடு அல்ல. உங்கள் மீதான உங்களின் நம்பிக்கை எப்போதும் ஒரு பாறையைப் போல உறுதியாக இருக்க வேண்டும். எந்தவொரு சூறாவளிக் காற்றும் அதை அசைக்க முடியாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் உங்களின் சுயமரியாதையை எப்போதும் விட்டுக் கொடுக்காமல் கம்பீரமாக வாழ்வதே மிக முக்கிய ரகசியமாகும். அவமதிப்புகள் உங்களை நோக்கி வரும்போது அவற்றை ஒரு ஆசிர்வாதமாக மாற்றிக்கொள்ளும் கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று புத்தர் போதிக்கிறார். ஏனெனில் அவைதான் உங்களின் பொறுமையையும் மன உறுதியையும் சோதித்து பார்ப்பதற்கான மிகச்சிறந்த வாய்ப்புகளாக அமைகின்றன. உங்களை எப்போதும் பாராட்டும் மனிதர்களுக்கு நடுவில் வாழும்போது நீங்கள் உங்களின் உண்மையான வலிமையைக் கண்டறிய முடியாது. ஆனால் உங்களை மதிக்காதவர்கள் மத்தியில் நீங்கள் சலனமின்றி வாழப் பழகும்போது உங்கள் மனதின் தகுதி பல மடங்கு உயர்கிறது. உங்களை அவமதிப்பவர்களை உங்களைச் செதுக்கும் சிற்பிகளாக கருதி உங்கள் மனதை இன்னும் பக்குவப்படுத்திக் கொள்ள அந்தச் சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சாணக்கியரின் கூற்றுப்படி உங்களை மதிக்காதவர்களுடன் எந்தவொரு விவாதத்திலும் ஈடுபடாமல் இருப்பதே புத்திசாலித்தனத்தின் அறிகுறியாகும். முட்டாள்களுடனும் பொறாமை குணம் கொண்டவர்களுடனும் வாதிடுவது என்பது உங்கள் சொந்த ஆற்றலை சாம்பலாக்குவதற்கு சமமாகும். நீங்கள் எவ்வளவுதான் உண்மையை விளக்கினாலும் அவர்களின் மூடிய மனங்களுக்கு அது புரியப் போவதில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே உங்கள் மௌனத்தையே அவர்களின் அவமதிப்புகளுக்கு பதிலாக வழங்குங்கள். ஏனெனில் மௌனத்திற்கு இருக்கும் சக்தி வேறு எதற்கும் இல்லை. உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் அமைதியாக உங்கள் காரியங்களில் கவனம் செலுத்துவதே அவர்களின் ஆணவத்தை உடைக்கும் மிகச்சிறந்த வழியாகும். நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் அனைத்து மனிதர்களும் நம்மை நேசிக்க வேண்டும் அல்லது மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அறியாமையின் உச்சமாகும். இந்த உலகம் பல்வேறு எண்ண ஓட்டங்களைக் கொண்ட மனிதர்களால் நிறைந்தது என்பதால் இங்கு அனைவரையும் திருப்திப்படுத்துவது இயலாத காரியம். உங்களை மதிக்காதவர்களை உங்கள் வாழ்வியல் எல்லையிலிருந்து தூரத் தள்ளி வைத்துவிட்டு உங்கள் பயணத்தை தொடருங்கள். அவர்களின் சொற்களை உங்கள் மனதில் போட்டு உழல விடுவது உங்களின் மகிழ்ச்சியான வாழ்வை நீங்களே அழித்துக் கொள்வதற்கு ஒப்பாகும். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பதே நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் தத்துவார்த்த பதிலடியாகும். சுய பரிசோதனை செய்து கொள்வது என்பது நம்மை மதிக்காதவர்கள் முன்னால் நாம் கம்பீரமாக நிற்பதற்கு பெரிதும் உதவும் என்று புத்தர் கூறுகிறார். ஒருவேளை நம்மிடம் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அவற்றை நாம் திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களின் அவமதிப்பிற்காக நாம் வருந்தக்கூடாது. நம்மிடம் தவறு இல்லாதபோது மற்றவர்களின் விமர்சனங்களைப் பற்றி கவலைப்படுவது முற்றிலும் வீணான செயலாகும். உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் பலவீனங்களை தேடிப்பிடித்து தாக்க முயல்வார்கள் என்பதால் உங்கள் பலவீனங்களை நீங்கள் பலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளும்போது உலகத்தின் எந்தவொரு அவமதிப்பும் உங்களை பாதிக்காத ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறும். சாணக்கியரின் 5 ரகசியங்களில் மிக முக்கியமானது உங்களை மதிக்காதவர்களிடம் இருந்து தூர விலகி இருப்பது அல்லது அவர்களை மனதளவில் புறக்கணிப்பதாகும். தீய எண்ணம் கொண்ட மனிதர்களுடன் தொடர்பு வைத்திருப்பது என்பது நச்சுப் பாம்புடன் ஒரே கூரையின் கீழ் வாழ்வதற்கு சமமாகும். அவர்கள் உங்களுக்கு முன்னால் நல்லவர்களைப் போல நடித்தாலும் சமயம் கிடைக்கும்போது உங்களை அவமதிக்கத் தவறமாட்டார்கள். எனவே உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் வாழும்போது அவர்களிடம் எந்தவொரு எதிர்பார்ப்பையும் வைக்காமல் விலகியிருங்கள்.
உங்களின் அன்புக்கும் மதிப்புக்கும் தகுதியான மனிதர்களுக்கு மட்டுமே உங்கள் வாழ்வில் முக்கிய இடத்தை கொடுக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் வாழும்போது உங்கள் முகத்தில் எப்போதும் ஒரு மெல்லிய புன்னகையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அந்தப் புன்னகை உங்களின் மன அமைதியைக் காட்டுவதுடன் உங்களை அவமதிப்பவர்களின் அறியாமையைக் கண்டு நீங்கள் பரிதாபப்படுவதையும் உணர்த்தும். புன்னகை என்பது அனைத்து எதிர்ப்புகளையும் தகர்க்கும் ஒரு உன்னதமான ஆன்மீக ஆயுதம் என்பதை புத்தரின் புன்னகை நமக்கு கற்பிக்கிறது. உங்களை மதிக்காதவர்கள் உங்களை அழவைக்க நினைக்கும்போது நீங்கள் புன்னகைப்பது அவர்களின் அனைத்து முயற்சிகளையும் வீழ்த்திவிடும். உங்கள் புன்னகையின் மூலம் நீங்கள் அவர்களின் தீய எண்ணங்களை வென்று உங்கள் உயர்வை நிலைநாட்ட முடியும். நம்முடைய வாழ்நாளில் நாம் சந்திக்கும் அவமதிப்புகள் அனைத்தும் நம்மை மேலும் பலசாலிகளாக மாற்றும் கற்கள் என்பதை உணருங்கள். ஒரு செங்கல் எப்படிச் சூளையில் வெந்து வலிமை பெறுகிறதோ அதேபோல நாமும் அவமதிப்புகளின் மூலம் நம் மனதை வஜ்ரம் போல மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் உங்களின் லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் இலக்கின் மீது மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர உங்களைச் சுற்றி நாய் குரைப்பதைப் போன்ற சொற்களின் மீது இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் இலக்கை அடையும் போது உங்களை மதிக்காதவர்கள் உங்களின் காலடியில் வந்து நிற்பார்கள் என்பது இயற்கையின் விதியாகும். புத்தரின் தத்துவப்படி நம்மை மதிக்காதவர்கள் மீது நாம் கோபப்படுவதற்குப் பதிலாக அவர்கள் மீது கருணை காட்ட வேண்டும். ஏனெனில் அவர்கள் தங்கள் மனதில் இருக்கும் பொறாமை, அகந்தை போன்ற தீய குணங்களால் தங்களுக்குத் தாங்களே துன்பத்தை விளைவித்துக் கொள்கிறார்கள். அவர்களின் அவமதிப்புகள் அவர்களின் உள்மனப் போராட்டத்தின் வெளிப்பாடே தவிர உங்களின் தவறு அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நோயுற்ற ஒரு மனிதனை பார்த்து நாம் எப்படி பரிதாபப்படுகிறோமோ அதேபோல குணத்தால் நோயுற்ற அவர்களைப் பார்த்து கருணை கொள்ளுங்கள். இந்த உன்னதமான கருணை உள்ளம் உங்களை அவர்களின் மட்டத்திற்கு இறங்கிவிடாமல் எப்போதும் ஒரு ஆன்மீக உயரத்தில் வைத்திருக்கும். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் வாழும்போது உங்களின் சுயகட்டுப்பாட்டை எந்தவொரு சூழ்நிலையிலும் இழந்துவிடக்கூடாது. ஒரு சிறந்த குதிரை வீரன் எப்படி தன் குதிரையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பானோ அதேபோல உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அவர்கள் உங்களை தூண்டிவிட்டு கோபப்படுத்த முயலும்போது நீங்கள் உங்களின் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிவிடக்கூடாது. உங்களின் உணர்ச்சிகளை மற்றவர்கள் கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள், ஏனெனில் அது உங்களை அவர்களின் அடிமையாக்கிவிடும். நீங்கள் உங்களை முழுமையாக கட்டுப்படுத்தும்போது உங்களை மதிக்காதவர்கள் தங்களின் தோல்வியை உணர்ந்து உங்களை விட்டு விலகிவிடுவார்கள். சாணக்கியரின் வழிகாட்டுதலின்படி உங்களை மதிக்காதவர்களின் சொற்களை ஒருபோதும் உங்கள் வீட்டிற்குள் கொண்டு வராதீர்கள். உங்கள் பணிபுரியும் இடத்திலோ அல்லது வெளியிலோ நடக்கும் அவமதிப்புகளை அங்கேயே விட்டுவிட்டு உங்கள் இல்லத்திற்குள் நுழையுங்கள். அந்த தீய எண்ணங்களை உங்கள் குடும்பத்தினரிடமோ அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்விலோ கலக்க அனுமதிக்கக்கூடாது. உங்களை மதிக்காதவர்கள் உங்களின் மன நிம்மதியை கெடுக்க நினைக்கும்போது நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வதே அவர்களின் எண்ணங்களை தகர்க்கும் வழியாகும். உங்கள் இல்லம் என்பது உங்களின் அமைதிக்கான தளம், அதை எவ்வித நச்சு எண்ணங்களும் தீண்டாதவாறு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனின் உண்மையான மதிப்பு அவனுடைய செல்வத்திலோ அல்லது அதிகாரத்திலோ இல்லை, மாறாக அவனுடைய உன்னதமான ஒழுக்கத்திலேயே இருக்கிறது. உங்களை மதிக்காதவர்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் அவர்களின் தீய குணம் அவர்களை சிறுமையாகவே காட்டும். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் உங்கள் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் சற்றும் குறைவில்லாமல் வாழ வேண்டும். உங்களின் உயரிய பண்புகளே உங்களின் மிகப்பெரிய ஆபரணமாக விளங்கி உங்களை அவர்களின் முன்னால் கம்பீரமாக நல்வழியில் நடத்தும். ஒழுக்கமுள்ள ஒரு மனிதனை இந்த உலகமே ஒரு நாள் போற்றி மதிக்கும் என்பதை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். புத்தரின் போதனைகளின்படி இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமானது அல்ல என்பதை நாம் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும். இன்று உங்களை அவமதிப்பவர்கள் நாளை உங்களை போற்றிப் புகழலாம் அல்லது அவர்கள் தங்களின் நிலையை இழந்து தவிக்கலாம். காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது என்பதால் எந்தவொரு சூழ்நிலையும் இப்படியே நிலைத்திருக்கப் போவதில்லை. எனவே உங்களை மதிக்காதவர்களின் தற்காலிக அவமதிப்புகளுக்காக நீங்கள் உங்கள் வாழ்வியல் நிம்மதியை இழப்பது புத்தியற்ற செயலாகும்.
மாறாத உண்மையான அக அமைதியை நோக்கி உங்கள் மனதைச் செலுத்தி இந்த உலகியல் சலனங்களிலிருந்து விடுபடப் பழகுங்கள். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் வாழும்போது உங்களின் தனித்துவத்தை ஒருபோதும் யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளாதீர்கள். மற்றவர்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்களைப் போலியாக மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் உமக்கில்லை. நீங்கள் நீங்களாகவே இருங்கள், ஏனெனில் இந்த உலகில் உங்களைப் போல வேறு யாரும் இல்லை என்ற உண்மையை உணருங்கள். உங்களின் தனித்துவமே உங்களின் பலம். அதை உங்களை மதிக்காதவர்களின் சொற்களுக்காக தியாகம் செய்துவிடக்கூடாது. நீங்கள் உங்களின் தனித்துவத்துடன் வாழும்போது உங்கள் மதிப்பு தானாகவே உலகிற்குத் தெரியவரும். சாணக்கியரின் கூற்றுப்படி உங்களை மதிக்காதவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை நீங்கள் எப்போதும் உன்னிப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களை பழிவாங்க அல்ல, மாறாக உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக மட்டுமே இந்த அறிவு உங்களுக்கு தேவைப்படுகிறது. அவர்கள் எந்த வழிகளில் உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து அதற்கேற்ப உங்கள் பாதையை வகுத்துக் கொள்ளுங்கள். எச்சரிக்கையாக இருப்பது என்பது பலவீனம் அல்ல, அது உங்களின் புத்திசாலித்தனத்தையும் வாழ்வியல் முதிர்ச்சியையும் காட்டும். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் எப்போதும் விழிப்புணர்வுடன் வாழப் பழகிக் கொள்வது அவசியமானதாகும். உங்கள் வாழ்வில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களின் சொந்த விருப்பத்தின்படியே இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களின் தூண்டுதலால் இருக்கக்கூடாது. உங்களை மதிக்காதவர்கள் உங்களைத் தாழ்த்திப் பேசும்போது நீங்கள் சோர்ந்து போய் உங்கள் முயற்சிகளை கைவிட்டுவிடக்கூடாது. அவர்களின் சொற்களை உங்களின் வெற்றிப் படிக்கட்டுகளாக மாற்றி இன்னும் வேக உத்வேகத்துடன் உங்களின் இலக்கை நோக்கி முன்னேறுங்கள். உங்களின் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் மட்டுமே உங்களை மதிக்காதவர்களின் வாய்களை அடைக்கவல்ல மிகச்சிறந்த ஆயுதங்களாகும். உங்களின் உழைப்பிற்கு எப்போதும் ஒரு உன்னதமான பலன் உண்டு என்பதை இயற்கை உங்களுக்கு உணர்த்தும். புத்தரின் தத்துவப்படி நம்மை பற்றி மற்றவர்கள் பேசும் வதந்திகளுக்கு நாம் ஒருபோதும் செவிசாய்க்கக்கூடாது. காற்றில் பறக்கும் தூசுகளைப் போல வதந்திகளும் தானாகவே வந்து தானாகவே மறைந்துவிடும் தன்மை கொண்டவை. உங்களை மதிக்காதவர்கள் உங்களைப் பற்றி அவதூறுகளைப் பரப்பும்போது நீங்கள் அமைதியாக உங்கள் கடமைகளைச் செய்ய வேண்டும். உங்களின் நேர்மையும் உண்மையும் காலப்போக்கில் அந்த வதந்திகளைப் பொய்யாக்கி உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும். எனவே வீணான பேச்சுகளுக்கு பதில் சொல்லி உங்கள் பொன்னான நேரத்தை ஒருபோதும் வீணெடுத்து விடாதீர்கள். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் வாழும்போது உங்களின் பொருளாதார மற்றும் சமூக நிலையை உயர்த்துவதில் கவனம் செலுத்துங்கள். இந்த உலகம் பெரும்பாலும் வெற்றியை மட்டுமே மதிக்கிறது என்பதால் நீங்கள் அடையும் பொருளாதார சுதந்திரம் உங்களை மதிக்காதவர்களை வாயடைக்கச் செய்யும். சாணக்கியரின் பொருளாதார கோட்பாடுகளின்படி ஒரு மனிதன் தன் காலில் நிற்பதே அவனுடைய சுயமரியாதையைக் காக்கும் அரணாகும். எனவே உங்களை அவமதித்தவர்களின் சொற்களை உங்கள் மனதில் ஒரு உந்து சக்தியாக மாற்றி உங்கள் தொழிலிலும் பணியிலும் உன்னத நிலையை அடையப் பாடுபடுங்கள். உங்களின் வெற்றியே உங்களை மதிக்காதவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிக உன்னதமான பதிலாகும். நம்மை மதிக்காதவர்களின் முன்னிலையில் நாம் எப்போதும் நம்முடைய தகுதியை குறைத்துக் கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். அவர்கள் உங்களை எவ்வளவுதான் இழிவாக நடத்தினாலும் நீங்கள் உங்களின் கம்பீரத்தையும் நேர்மையான குணத்தையும் இழந்துவிடக்கூடாது. ஒரு சிங்கத்தின் முன்னால் நரிகள் எவ்வளவுதான் சத்தமிட்டாலும் சிங்கத்தின் கம்பீரம் குறைந்து விடுவதில்லை என்பதை உணருங்கள். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் உங்களின் ராஜகம்பீரத்தோடு உங்கள் தர்மத்தின் வழியில் வாழ வேண்டும். உங்களின் இந்த உன்னதமான குணமே உங்களை எப்போதும் தனித்து நல்வழியில் சிறப்பிக்கச் செய்யும். புத்தரின் போதனைகளின்படி அவமதிப்புகள் என்பது உங்கள் அகங்காரத்தை அழிப்பதற்கான ஒரு சிறந்த கருவியாகும். நம்மிடம் இருக்கும் அகங்காரமே மற்றவர்களின் அவமதிப்பால் நாம் காயப்படுவதற்கு காரணமாக அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடம் அகங்காரம் இல்லை என்றால் மற்றவர்களின் சொற்கள் நம்மை தீண்டாமல் கடந்து போய்விடும். எனவே உங்களை மதிக்காதவர்கள் உங்களை அவமதிக்கும்போது உங்களின் அகங்காரத்தை குறைத்துக் கொள்ள அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அகங்காரமற்ற தூய்மையான மனதைக் கொண்ட மனிதனை இந்த உலகில் யாராலும் காயப்படுத்த முடியாது என்பது ஆன்மீக உண்மையாகும். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் வாழும்போது உங்களின் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வட்டாரத்தை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுங்கள்.
உங்களை நேசிக்கும் மற்றும் உங்களை ஊக்குவிக்கும் மனிதர்களுடன் மட்டுமே உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். உங்களை மதிக்காதவர்களின் நச்சுச் சூழலிலிருந்து விலகி நேர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களின் சூழலில் உங்களை இருத்திக் கொள்ளுங்கள். இது உங்களின் மன ஆற்றலை அதிகரிப்பதுடன் உங்களை மதிக்காதவர்களின் அவமதிப்புகளை எளிதாக கடந்து செல்ல உதவும். உங்களின் நல்லுறவுகளே உங்களின் வாழ்வியல் மிகப்பெரிய பலமாக விளங்கும். சாணக்கியரின் கூற்றுப்படி உங்களை மதிக்காதவர்களிடமிருந்து எந்தவொரு உதவியையும் நீங்கள் ஒருபோதும் நாடக்கூடாது. அவர்களின் உதவியை பெறுவது என்பது உங்களின் சுயமரியாதையை அவர்களின் காலடியில் அடகு வைப்பதற்கு சமமாகும். எத்தகைய கடினமான சூழ்நிலை வந்தாலும் உங்கள் சொந்த உழைப்பையும் அறிவையும் மட்டுமே நம்பி வாழப் பழகுங்கள். உங்களின் சுயசார்பு நிலை உங்களை மதிக்காதவர்களின் முன்னால் உங்களை எப்போதும் தலை நிமிர்ந்து நிற்கச் செய்யும். உங்கள் சொந்த உழைப்பால் நீங்கள் உருவாக்கும் வாழ்க்கை மட்டுமே உங்களுக்கு பேரானந்தத்தையும் நிலையான நிம்மதியையும் தரும். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் வாழும்போது உங்களின் ஆரோக்கியத்திலும் மன அமைதியிலும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். மற்றவர்களின் தீய சொற்கள் உங்கள் உடலையோ அல்லது மனதையோ பாதிக்காதவாறு தியானம் மற்றும் நல்ல சிந்தனைகளால் உங்களை பலப்படுத்துங்கள். புத்தர் காட்டிய தியான வழிமுறைகள் உங்கள் மனதை ஒரு நிலைப்படுத்தி வெளி உலக சலனங்களிலிருந்து உங்களைக் காக்கும். ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் கொண்ட ஒரு மனிதனால் எந்தவொரு சவாலையும் எளிதாக எதிர்கொள்ள முடியும். எனவே உங்களை மதிக்காதவர்களின் பேச்சுகளுக்காக உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். நம் வாழ்வியல் ஒவ்வொரு நொடியும் மிகவும் மதிப்புமிக்கது. அதை நாம் எப்படிச் செலவிடுகிறோம் என்பதில்தான் நம் வாழ்வியல் அர்த்தம் அடங்கியுள்ளது. உங்களை மதிக்காதவர்களைப் பற்றி சிந்திப்பதிலும் அவர்களின் செயல்களுக்காக வருந்துவதிலும் உங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்காதீர்கள். அந்த நேரத்தை உங்களின் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வதிலும் உலகிற்கு நன்மை செய்வதிலும் செலவிடுங்கள். நீங்கள் பயனுள்ள வழிகளில் உங்கள் நேரத்தை செலவிடும்போது மற்றவர்களின் அவமதிப்புகள் உங்களின் கவனத்தை ஈர்க்காது. உங்களின் உன்னதமான வாழ்வே உங்களை மதிக்காதவர்களின் அறியாமைக்கு நீங்கள் காட்டும் மிகச்சிறந்த சான்றாகும். புத்தரின் தத்துவப்படி நம்மை மதிக்காதவர்கள் முன்னால் நாம் எப்போதும் மன்னிக்கும் குணத்தைக் கொண்டிருக்க வேண்டும். மன்னிப்பு என்பது பலவீனர்களின் அடையாளம் அல்ல, அது மகாத்மாக்களின் உன்னதமான குணமாகும் என்பதை உணருங்கள். உங்களை அவமதித்தவர்களை நீங்கள் மனதார மன்னித்திரும்போது அவர்களின் தீய எண்ணங்களின் பிடியிலிருந்து நீங்கள் முற்றிலும் விடுபடுகிறீர்கள். பழிவாங்கும் எண்ணத்தை சுமந்து திரிவது என்பது உங்கள் மனதிற்கு நீங்களே கொடுக்கும் மிகப்பெரிய பாரமாகும். எனவே அவர்களை மன்னித்து உங்கள் மன பாரத்தை குறைத்துக் கொண்டு எப்போதும் லேசான மனதுடன் உங்கள் பயணத்தை தொடருங்கள். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் வாழும்போது உங்களின் பேச்சில் எப்போதும் நிதானமும் எல்லையும் இருக்க வேண்டும். அவர்களிடம் தேவையற்ற வார்த்தைகளை பேசாமல் உங்கள் பேச்சை குறைத்துக் கொள்வதே உங்களின் மதிப்பை உயர்த்தும். சாணக்கியரின் கூற்றுப்படி பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருப்பதும் மௌனமாக இருக்க வேண்டிய இடத்தில் பேசுவதும் ஆபத்தானது. எனவே உங்களை மதிக்காதவர்களிடம் பேசும்போது அளவாகவும் எச்சரிக்கையாகவும் பேசப் பழகுங்கள். உங்களின் அளவான பேச்சு உங்களை ஆபத்துகளிலிருந்து காப்பதுடன் உங்களின் கம்பீரத்தையும் நிலைநிறுத்தும். உங்களை மதிக்காதவர்கள் உங்களின் கடந்த காலத் தவறுகளைச் சுட்டிக்காட்டி உங்களைத் தாழ்த்த முயலலாம் என்பதை நினைவில் வையுங்கள். ஆனால் கடந்த காலம் என்பது முடிந்து போன ஒன்று. அதிலிருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொண்டு தற்போதைய நிலையில் வாழப் பழக வேண்டும். புத்தரின் போதனைகளின்படி நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ்வதே ஞானத்தின் அறிகுறியாகும். கடந்த காலத் தவறுகளை நினைத்து நீங்கள் வருந்தாமல் தற்போது நேர்மையான வழியில் வாழ்வதே உங்களை மதிக்காதவர்களுக்கு நீங்கள் அளிக்கும் பதிலாகும். உங்களின் நிகழ்கால நல்வாழ்வே உங்களின் கடந்த காலத் தவறுகளுக்கான மிகச்சிறந்த பிராயச்சித்தமாகும். சாணக்கியரின் 5 ரகசியங்களில் மற்றொன்று உங்களின் பலவீனங்களையும் திட்டங்களையும் உங்களை மதிக்காதவர்களிடம் ஒருபோதும் வெளிப்படுத்தக்கூடாது என்பதாகும். உங்களின் மன ஓட்டங்களை அவர்கள் அறியாதவாறு உங்களின் முகத்தை எப்போதும் ஒரு சலனமற்ற குளத்தைப் போல வைத்திருங்கள். உங்களின் இரகசியங்கள் அவர்களுக்கு தெரிய வரும்போது அவர்கள் அதை பயன்படுத்தி உங்களை மேலும் அவமதிக்க முயல்வார்கள். எனவே உங்களின் லட்சியங்களையும் சிந்தனைகளையும் உங்களுக்குள் மட்டுமே பூட்டி வைத்து உங்கள் காரியங்களை அமைதியாக நிறைவேற்றுங்கள்.
உங்களின் மர்மமான அமைதியே உங்களை மதிக்காதவர்களின் தூக்கத்தை கெடுக்கும் மிகப்பெரிய சக்தியாக மாறும். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் வாழும்போது உங்களின் தர்மத்தின் வழியிலிருந்து சற்றும் பிறழாமல் வாழ வேண்டும். தர்மம் எப்போதும் உங்களை காக்கும் உன்னதமான அரணாக விளங்கும் என்பதை புத்தரின் போதனைகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. அவர்கள் அதர்மமான வழிகளில் உங்களை வீழ்த்த நினைத்தாலும் நீங்கள் தர்மத்தின் பாதையிலேயே நிலையாக நில்லுங்கள். தர்மத்தின் வழி செல்லும் ஒரு மனிதன் தற்காலிகமாக துன்பங்களை சந்தித்தாலும் இறுதி வெற்றி அவனுக்கே என்பது பிரபஞ்ச விதியாகும். உங்களின் தர்ம சிந்தனையே உங்களை மதிக்காதவர்களின் அதர்மத்தை வென்று உங்களை எப்போதும் உயரத்தில் வைக்கும். நம்மை மதிக்காதவர்களின் செயல்களுக்காக நாம் நம்முடைய தாராள குணத்தையோ அல்லது இரக்க உணர்வையோ மாற்றிவிடக்கூடாது. இந்த உலகம் தீய மனிதர்களால் நிறைந்தது என்பதற்காக நாம் நம்முடைய நல்ல குணங்களை கைவிடுவது அறிவற்ற செயலாகும். புத்தர் ஒருமுறை நதியில் அடித்துச் செல்லப்பட்ட தேளை காப்பாற்ற முயன்றபோது அது அவரை மீண்டும் மீண்டும் கொட்டியது. அதை பார்த்த சீடர்கள் அதை காப்பாற்ற வேண்டாம் என்றனர். ஆனால் புத்தரோ கொட்டுவது தேளின் குணம், காப்பாற்றுவது மனிதனின் குணம் என்றார். அதேபோல உங்களை மதிக்காதவர்கள் தங்கள் தீய குணத்தைக் காட்டினாலும் நீங்கள் உங்களின் உன்னதமான நற்குணங்களை ஒருபோதும் கைவிடாதீர்கள். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் வாழும்போது உங்களின் சுயநம்பிக்கையை எப்போதும் அசைக்க முடியாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை நம்பாதவரை இந்த உலகம் உங்களை ஒருபோதும் மதிக்காது என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களின் திறமைகளின் மீதும் உங்களின் உழைப்பின் மீதும் உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையே உங்களின் வாழ்வியல் அஸ்திவாரமாகும். மற்றவர்களின் இழிவான சொற்கள் உங்கள் அஸ்திவாரத்தை அசைக்க அனுமதிக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள். உங்களின் அசைக்க முடியாத சுயநம்பிக்கையே உங்களை மதிக்காதவர்களின் ஆணவப் பேச்சுகளை தவிடுபொடியாக்கும் ஆற்றல் கொண்டது. சாணக்கியரின் கூற்றுப்படி உங்களை மதிக்காதவர்களின் அவமதிப்புகளை உங்களின் மன ஆற்றலை வளர்க்கும் ஒரு பயிற்சியாக கருதுங்கள். ஒரு தடகள வீரன் எப்படி தன் உடலை வருத்திப் பயிற்சி பெறுகிறானோ அதேபோல அவமதிப்புகள் உங்கள் மனதை வலுவாக்கும் பயிற்சிகளாகும். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு அவமதிப்பும் உங்களை மேலும் பக்குவப்பட்டு ஒரு மனிதனாக மாற்றும் என்பதை உணருங்கள். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் சலனமின்றி வாழும்போது உங்களின் மனவலிமை உலகிற்குத் தெரியவரும். எனவே அவமதிப்புகளைக் கண்டு அஞ்சாமல் அவற்றை உங்களின் மன வளர்ச்சிக்கான படிக்கட்டுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் வாழும்போது உங்களின் தேவைகளை நீங்களே நிறைவேற்றிக் கொள்ளும் தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்களை சார்ந்து வாழும் வரை உங்களுக்கு அவமதிப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை உணருங்கள். உங்களின் உழைப்பால் நீங்கள் அடையும் சுயாட்சி உங்களை எப்போதும் சுதந்திரமான ஒரு பறவையைப் போல வாழச் செய்யும். சாணக்கியரின் தத்துவப்படி சுயசார்பு உள்ள ஒரு மனிதனை யாராலும் எளிதில் அவமதித்துவிட முடியாது. எனவே உங்களின் சொந்த காலில் நின்று உங்களின் வாழ்வை நீங்களே செதுக்கிக் கொள்ள முழு மூச்சாகப் பாடுபடுங்கள். புத்தரின் போதனைகளின்படி உலகியல் இன்பங்களும் துன்பங்களும் அலைகளைப் போல வந்து போகும் தன்மை கொண்டவை என்பதை உணருங்கள். இன்று உங்களை அவமதிக்கும் ஒருவன் நாளை உங்களின் உதவிக்காக உங்களை தேடி வரலாம் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். எனவே தற்காலிகமான இந்த உலகியல் சலனங்களுக்காக உங்கள் அக அமைதியை குலைத்துக் கொள்ளக்கூடாது. உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் ஒரு சாட்சியைப் போல நின்று வேடிக்கை பார்க்கப் பழகிக் கொள்ளுங்கள். இந்த உன்னதமான பற்றற்ற நிலையே உங்களை அனைத்து அவமதிப்புகளில் இருந்தும் விடுவித்து உங்களை பேரானந்தத்தில் ஆழ்த்தும். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் வாழும்போது உங்களின் தோற்றத்திலும் நடத்தையிலும் எப்போதும் ஒரு கண்ணியத்தை கடைப்பிடியுங்கள். உங்களின் கண்ணியமான தோற்றமும் நேர்த்தியான நடத்தையுமே மற்றவர்களுக்கு உங்களின் மீதான ஒரு பயபக்தியை தானாகவே உண்டாக்கும். சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு மனிதனின் வெளிப்பாடே அவனுடைய உள்மனதின் தகுதியை மற்றவர்களுக்குக் காட்டும் கண்ணாடியாகும். எனவே எப்போதும் தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் கம்பீரமாகவும் உங்களை வெளிப்படுத்திக் கொள்ளப் பழகுங்கள். உங்களின் இந்த உன்னதமான கண்ணியமே உங்களை மதிக்காதவர்களின் இழிவான எண்ணங்களை தடுக்கும் கவசமாக மாறும். நம்மை மதிக்காதவர்களின் சொற்கள் நம்முடைய ஆன்மாவைக் கீற அனுமதிக்கக்கூடாது என்பதில் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும்.
அவர்களின் பேச்சுகள் வெறும் ஒலிகள் மட்டுமே, அவை உங்களின் உண்மையான அடையாளத்தை ஒருபோதும் மாற்றிவிட முடியாது. புத்தரின் தத்துவப்படி நம்முடைய அனுமதி இல்லாமல் யாரும் நம்மை மனதளவில் காயப்படுத்த முடியாது என்பதை உணருங்கள். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் உங்களின் அக விழிப்புணர்வுடன் வாழும்போது அவர்களின் சொற்கள் காற்றில் கரையும் தூசியாக மாறும். உங்களின் இந்த உன்னதமான ஆன்மீக முதிர்ச்சியே உங்களை எப்போதும் அமைதியின் சிகரத்தில் வைத்திருக்கும். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் வாழும்போது உங்களின் லட்சிய பயணத்தை இன்னும் தீவிரமாக முன்னோக்கிச் செலுத்துங்கள். உங்களை அவமதித்தவர்களின் முகத்திற்கு நேராக நீங்கள் சாதித்துக் காட்டுவதே உங்களின் மிகச்சிறந்த பதிலடியாகும். ஆனால் அந்தச் சாதனை பயணம் தூய்மையான எண்ணங்களுடனும் உலகிற்கு நன்மை செய்யும் நோக்கோடும் இருக்க வேண்டும். சாணக்கியரின் கூற்றுப்படி காரியத்தில் கண்ணாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு மற்றவர்களின் பேச்சுகள் ஒரு பொருட்டாகத் தெரிவதில்லை. எனவே உங்களின் முழு கவனத்தையும் உங்களின் முன்னேற்றத்தின் மீது மட்டுமே செலுத்தி உன்னத நிலையை அடையுங்கள். புத்தரின் போதனைகளின்படி நம்மை மதிக்காதவர்கள் மீது நாம் எப்போதும் வன்மத்தையோ அல்லது வெறுப்பையோ வளர்த்துக் கொள்ளக்கூடாது. வெறுப்பு என்பது வெறுப்பால் ஒருபோதும் அழியாது, அது அன்பால் மட்டுமே அழியும் என்ற உன்னதமான விதியை உணருங்கள். உங்களை அவமதிப்பவர்களின் அறியாமைக்காக அவர்கள் மீது இரக்கப்பட்டு அவர்களை உங்கள் மனதிலிருந்து முற்றிலும் நீக்கிவிடுங்கள். உங்களின் தூய்மையான அன்பு உள்ளம் உங்களை அவர்களின் தீய எண்ணங்களின் தாக்கத்திலிருந்து எப்போதும் பாதுகாக்கும் அரணாக விளங்கும். அன்பின் வழியே செல்லும் ஒரு மனிதனுக்கு இந்த அகிலமே ஒரு நாள் தலைவணங்கி மதிக்கும் என்பது ஆன்மீக உண்மையாகும். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் வாழ வேண்டிய 5வது ரகசியம் என்னவென்றால் உங்களை நீங்களே முழுமையாக நேசிக்க வேண்டும் என்பதாகும். மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காகவும் மதிப்புக்காகவும் இயங்குவதை முற்றிலும் நிறுத்திக் கொண்டு உங்களின் தனித்துவத்தை போற்றுங்கள். நீங்கள் உங்களை மதிக்கத் தொடங்கும்போது இந்த உலகத்தின் மதிப்பு உங்களுக்கு தேவையற்றதாக மாறிவிடும். புத்தரின் தத்துவப்படி சுய அன்பு என்பது உலகிலேயே மிகப்பெரிய ஆன்மீக சக்தியாகும் என்பதை ஆழமாக உணருங்கள். உங்களை நீங்கள் நேசிக்கும்போது உங்களைச் சுற்றி எப்போதும் ஒரு நேர்மறையான ஆற்றல் அரண் போல சூழ்ந்திருக்கும். சாணக்கியரின் அறிவுரைகளின்படி உங்களை மதிக்காதவர்களுடன் ஒரே இடத்திலோ அல்லது சூழலிலோ வாழ நேரிட்டால் உங்களின் எல்லையை வகுத்துக் கொள்ளுங்கள். அவர்களிடம் அத்தியாவசியமான காரியங்களைத் தவிர வேறு எதற்கும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள். உங்களின் தனிப்பட்ட வாழ்வை அவர்களின் பார்வையில் படாதவாறு மிகவும் இரகசியமாக பாதுகாத்து வாழுங்கள். உங்களின் இந்த எச்சரிக்கை உணர்வும் புத்திசாலித்தனமும் உங்களை அவர்களின் தீய சூழ்ச்சிகளிலிருந்து எப்போதும் பாதுகாக்கும். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் உங்களின் எல்லையைக் காத்து வாழ்வதே உத்தமமான வழியாகும். நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் நம்மை மேலும் பக்குவப்படுத்தும் ஒரு உன்னதமான இயற்கை நிகழ்வே ஆகும். உங்களை மதிக்காத மனிதர்கள் உங்களின் சகிப்புத்தன்மையையும் மன உறுதியையும் சோதிக்கும் கருவிகளாக இருக்கிறார்கள். புத்தரின் போதனைகளின்படி சோதனைகளை கடந்து வரும்போதே ஒரு மனிதன் உண்மையான ஞானியாக மாற முடியும் என்பதை உணருங்கள். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் சலனமின்றி வாழப் பழகும்போது உங்களின் ஆன்ம பலம் பல மடங்கு உயர்கிறது. உங்களின் இந்த உன்னதமான பக்குவமே உங்களை வாழ்வியல் மிக உயர்ந்த நிலைக்கு தானாகவே கொண்டு சேர்க்கும். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் வாழும்போது உங்களின் திறமைகளை தொடர்ந்து வளர்த்துக் கொள்வதில் கவனம் செலுத்துங்கள். அறிவு என்பது யாராலும் திருட முடியாத மற்றும் அழிக்க முடியாத உன்னதமான ஒரு செல்வமாகும் என்பதை சாணக்கியர் கூறுகிறார். உங்களின் அறிவும் திறமையும் உங்களை எங்கும் எப்போதும் தலைநிமிர்ந்து நிற்கச் செய்யும் உன்னதமான சக்திகளாகும். உங்களை மதிக்காதவர்களின் பேச்சுகளுக்காக உங்கள் நேரத்தை வீணாக்காமல் புதிய கலைகளையும் அறிவையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களின் உன்னதமான அறிவே உங்களை மதிக்காதவர்களின் அறியாமையை அவர்களுக்கு புரிய வைக்கும் கண்ணாடியாக மாறும். புத்தரின் தத்துவப்படி நம்முடைய மனமே நம்முடைய உலகத்தை தீர்மானிக்கிறது என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் மனம் அமைதியாகவும் நேர்மறையாகவும் இருக்கும்போது வெளி உலகத்தில் நடக்கும் எந்த ஒரு அவமதிப்பும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை மதிக்காதவர்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கும்போது உங்கள் மனதை ஒரு தாமரை இல்ல தண்ணீரைப் போல வைத்துக் கொள்ளுங்கள்.
தாமரை இலை எப்படி தண்ணீரில் இருந்தாலும் அதில் ஒட்டாமல் இருக்குமோ அதேபோல நீங்களும் அவமதிப்புகளில் ஒட்டாமல் வாழுங்கள். இந்த உன்னதமான வாழ்வியல் கலையே உங்களை எப்போதும் நிம்மதியின் சிகரத்தில் வீற்றிருக்கச் செய்யும். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் வாழும்போது உங்களின் நேர்மையான பண்புகளால் மற்றவர்களின் இதயங்களை வெல்லப் பாடுபடுங்கள். உங்களை அவமதிப்பவர்கள் உங்களைச் சுற்றி நச்சு எண்ணங்களைப் பரப்பினாலும் நீங்கள் உங்களைச் சுற்றி நன்மையை மட்டுமே பரப்புங்கள். உங்களின் உயரிய நற்பண்புகள் காலப்போக்கில் உங்களை மதிக்காதவர்களின் மனசாட்சியையும் உலுக்கி அவர்களை வெட்கப்பட வைக்கும். சாணக்கியரின் கூற்றுப்படி உண்மையான குணமும் நேர்மையும் கொண்ட ஒரு மனிதனை யாராலும் நீண்ட காலம் தாழ்த்தி வைக்க முடியாது. உங்களின் நற்குணங்களே உங்களின் வாழ்வியல் மிகப்பெரிய வெற்றியாக விளங்கி உங்களை சிறப்பிக்கச் செய்யும். நம்முடைய வாழ்வில் நாம் அடையும் அமைதியே நம்முடைய உண்மையான செல்வம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. உங்களை மதிக்காதவர்களின் தற்காலிகமான அவமதிப்புகளுக்காக உங்களின் இந்த உன்னதமான செல்வத்தை இழந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள். புத்தர் காட்டிய நல்வழியில் உங்கள் மனதைச் செலுத்தி இந்த உலகியல் சலனங்களிலிருந்து முற்றிலும் விடுபடப் பழகுங்கள். உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் எப்போதும் கம்பீரமாகவும் அமைதியாகவும் நேர்மையாகவும் வாழ்வதே சாணக்கியரின் 5 ரகசியங்களின் சாராம்சமாகும். இந்த உன்னதமான போதனைகளை உங்கள் வாழ்வில் கடைப்பிடித்து என்றும் பேரானந்தத்துடனும் சுயமரியாதையுடனும் வாழுங்கள்.